A+, A என எந்த வேறுபாடும் இல்லாமல் 10A தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் நேரடி வாய்ப்பு கிடைக்கும் என பிரதமரே கூறிய பிறகும் கல்வி அமைச்சர் அதற்கு தடையாக இருப்பது ஏன்? மலேசிய சீனர் சங்கமான மாசிசாவின் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் வீகா சியோங் அவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். A- பெற்றிருந்தால் மெட்ரிகுலேஷனில் நேரடி இடம் கிடைக்காது. ஆனால் அவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் ஃபட்லினா சீடேக் நேற்று அறிவித்தது குறித்து வீகா சியோங் அவ்வாறு கேட்டார். பிரதமரின் அறிவிப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் நம்பிக்கையை விதைத்திருந்தது. இப்போது அதை தகர்க்கும் விதமாக அமைச்சின் செயல் அமைகிறது. பிரதமரின் அறிவிப்பை மீறும் அளவுக்கு இந்த மெட்ரிகுலேஷன் விஷயத்தில் அப்படி என்னத்தான் நடக்கிறது என்பதும் புரியவில்லை. அல்லது ஒருவேளை அமைச்சரவையே திரைமறைவில் இதற்கு ஆசி வழங்கிவிட்டதா என வீகா சியோங் கேள்வி எழுப்பினார். கஷ்டப்பட்டு படித்து சிறப்பு தேர்ச்சி பெற்று மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளுக்கு நுழைய மாணவர்கள் ஆயத்தமான நேரத்தில் இப்படி விதிமுறை என்ற பேரில் கோல் கம்பத்தை மாற்றி அவர்களின் நம்பிக்கையை சிதைப்பது நியாயமல்ல. வாக்குறுதி கொடுத்துவிட்டால் அதனை கடைபிடிக்க வேண்டும். இப்படி காற்றில் பறக்கவிடக்கூடாது என்றார் அவர். SPM தேர்வில் 10A+ மற்றும் A நிலையில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கே மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் பயில நேரடி வாய்ப்பு கிடைக்கும். என்றாலும் A- தேர்ச்சியை பெற்ற மாணவர்களும் மெட்ரிகுலேஷன் வகுப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம். அதற்கு எந்த தடையும் இல்லை. அவர்களின் விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்படும் என ஃபட்லினா நேற்று கூறியது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.